எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஃபாதர். என்னமோ தெரியல, புது வருஷம் அப்படின்னாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்பாடா இந்த வருஷம் எப்படியாவது நல்லது நடந்துடும் அப்படின்னு எப்படியோ ஒரு நம்பிக்கை, நமக்கே தெரியாத ஒரு நம்பிக்கை நமக்குள்ள பிறக்குது. இது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பல நேரங்களில் பல விஷயங்களை குறித்து சோர்ந்து போகிற நம்முடைய உள்ளம் ஏதோ புது வருஷத்தில் மட்டும் இதில் இந்த வருஷத்தில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம மனசு நம்புது. இதுவே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. பல விஷயங்களை நம்பாத இந்த மனசு இந்த புது வருஷத்தில் இந்த புது நாளில் மட்டும் ஏதோ ஒன்று நம்புது. கடவுள் அந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். இல்லைன்னா பல நேரங்களில் நம்பாத இந்த மனசு ஏன் இன்னைக்கு மட்டும் நம்பணும்? அதனால கடவுள் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த முதல் வாசகத்தில் 3 ஆசீர்வாதம் வாசிக்கும் போது கேட்டிங்களா? கடவுள் 3 ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நான் ஒவ்வொரு ஆசீர்வாதமாக வாசிக்கிறேன். நீங்கள் ஆமென்னு சொல்லணும். ஆமென்னா ஆகட்டும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லணும். 3 ஆசீர்வாதம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நான் ஒவ்வொன்றா வாசிக்கும் போது நீங்கள் ஆமென் எவ்வளோ வேகமாக சொல்கிறீங்களோ அவ்வளோ வேணும்னு அர்த்தம். முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. சத்தம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, தேவை அதிகமாக இருக்கு அப்படின்னா. 2வது ஆசீர்வாதம், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. இன்னும் சத்தம் அதிகமாயிடுச்சு, தேவை அதிகமாக இருக்கு அப்படின்னா. 3வது ஆசீர்வாதம், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. 3மே ஆமென் சத்தமாக வருது. உண்மையாலுமே இந்த பகுதி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பகுதி. ஏன்னு கேட்டோன்னா, இஸ்ராயல் மக்கள்லாம் தெரியும், எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. எகிப்தில் அடிமையாக இருந்து அங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்க. வந்த உடனே முதல்ல அவங்க வந்து சேர்ந்த இடம் அந்த மலை. என்ன மலை அது? சீனாய் மலை. சீனாய் மலையில் தான் 10 கட்டளைலாம் கொடுக்குறாங்க. அங்கே 1 வருஷ காலம் அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. 1 வருட காலம் அந்த இடத்துல தங்கி இருந்த பிறகு இப்போ புறப்படணும். 1 வருஷம் நல்ல வளமையான பகுதி, மலைப்பகுதி. அதனால் அந்த இடத்துல பழங்கள், உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் கிடைக்குது. இந்த இடத்துல இருந்து அவர்கள் புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போகிற பகுதி ரொம்ப கடினமான பகுதி. 40 ஆண்டுகள் பயணம் செய்யணும். அதே நேரத்தில் பாலை நிலத்தில் பயணம் செய்யணும். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். கடவுளை பாருங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை நினைக்க மாட்டோம். எப்போ அதிகமாக கஷ்டம் வருதோ, எப்போ வேதனை அதிகமாக வருதோ, எப்போ நம்மளால் தாங்க முடியலுமோ அப்போ தான் கடவுளேன்னு கூப்பிடுவோம். நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடியே கடவுள் அங்கே நிற்கிறார். இந்த இஸ்ராயல் மக்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. பயணம், இந்த பயணம் பாலை நில பயணம்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த பயணம் கடினமான பயணம் அப்படின்னு தெரியாது. உணவு எல்லாம் கிடைக்குமா, சூரிய வெளிச்சம் அவர்களை எவ்வளவு வதைக்க போகிறது அப்படிலாம் தெரியாது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்னா, அந்த பயணத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரார். கடவுள் ரொம்ப வித்தியாசமானவர். இந்த பகுதிக்கு அடுத்த பகுதி இன்னும் சிறப்பான பகுதி. என்ன பகுதினா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு கடவுள் என்ன செய்கிறார்னா, திருப்பேழையை செய்கிறார். ஆண்டவருடைய பேழையை செஞ்சு, ஆண்டவருடைய பேழையை அபிஷேகம் செய்து இந்த மக்களுக்கு முன்னால் போக வைக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. நம்ம பழைய ஏற்பாட்டில் எடுத்து வாசித்தோம்னா தெரியும். இந்த மக்கள் போவாங்க, போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய திருப்பேழை போகும். இவர்கள் போகின்ற இடத்திற்கு முன்னால் அந்த திருப்பேழை போகும். அந்த திருப்பேழை போகின்ற இடமெல்லாம் என்ன ஆகும்னா, என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா தடைகளும் தகர்த்து எரியப்படும். எதுக்கு செங்கடல் நிற்கும்? செங்கடல்லாம் இந்த திருப்பேழைக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, அப்படியே 2ஆக பிளந்து நிற்கும். யோர்தான் நதிக்கரை 2ஆக பிளந்து நிற்கும். எரிக்கோ மதில் சுக்குநூறாக அந்த இடத்துல சிதைந்து போகும். அப்போ கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவங்களை பயணிக்க ஆரம்பிக்கிறார். பயணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவருடைய திருப்பேழையை செய்து அந்த திருப்பேழையை அவர்களுக்கு முன்னால் நடத்துகின்ற ஒரு அற்புதமான பகுதியை தான் இன்றைய முதல் வாசகம். இப்போ பாருங்க, 2025 அப்படிங்கிற ஒரு ஆண்டை நமக்கு கொடுத்து, அந்த ஆண்டு தொடங்குகின்ற பொழுதே மிகப்பெரிய அற்புதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல்
என்னுடைய சமூகம் உன் முன்னால் செல்லும். நான் உனக்கு முன்னாடி போவேன். உனக்கு முன்னாடி எந்த ஒரு தடையும் நிற்க முடியாது. எல்லா தடைகளையும் தகர்த்தெறிகின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உனக்கு முன்னால் பயணம் செய்யும். அன்புக்குரியவர்களே, அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி உறுதிப்படுத்துறார் பாருங்க. உறுதிப்படுத்துகின்ற ஒரு பெரிய செய்தி. கடவுள் எனக்கு முன்னால போவாரு, எனக்கு முன்னால போய் எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்தெறிவார். அன்புக்குரியவர்களே, இதனால தான் நம்ம இந்த செய்தியை இன்னும் ஆழமாக நம்ப வேண்டும். கடவுள் முதல் செய்தி இதான், நான் உனக்கு முன்னால போவேன். உன்னை எதிர்த்து எந்த ஒரு எரிக்கோ மதிலோ சரி, செங்கடலோ சரி, அல்லது யோர்தான் நதியோ சரி, எதிரிகளோ சரி, யாருமே நிற்க முடியாத அளவிற்கு உனக்கு முன்னால் சென்று உனக்கு நான் வெற்றியை தருவேன், மிகப்பெரிய வெற்றியை தருவேன். இது கடவுள் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். சில நேரங்களில் நம்ம வெற்றியை எப்போ இழப்போம்? ரொம்ப விளிம்பு, அந்த வெற்றியை தொடக்கூடிய நிலையில் இழந்து போவோம். எப்போ தொட போகிறோமோ தொட போகிறோம், வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற நேரத்தில் தான் நம்ம வெற்றி அடையாமல் அப்படி ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு சோர்ந்து போயிடுவோம். இப்போ இந்த பயணம் தொடங்குறாங்க. இந்த பயணம் போய் முடிகிற இடம் தான் எரிக்கோ. எரிக்கோவுக்கு போகிறாங்க. எரிக்கோவுக்கு போன உடனே மோசே என்ன சொல்கிறாரு? ஒரு 12 பேரை ஊருக்குள்ளே அனுப்புகிறார். ஊருக்குள்ளே அனுப்பி நீங்கள் ஊரோட நிலைமையை பார்த்துட்டு வாங்க, அந்த இடத்துல நம்ம போரிட முடியுமா, அந்த போரில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு எல்லா சூழ்நிலையும் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறான். இவங்களும் 40 நாள் அந்த ஊருக்குள்ளே போய் அந்த ஊரில் உள்ள மக்கள், அவங்களுடைய வளம், அவர்களுடைய போர்த்திறன், அவர்களுடைய போர்க்கருவிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊருக்குள்ளேருந்து உள்ளே வராங்க, வெளியில் வராங்க. இவங்க தங்கி இருக்கின்ற கூடாரத்துக்கு. இவங்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்ட தேசம் அது, இந்த கானான் தேசம். பாலும் தேனும் பொழிகின்ற வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு வாசல்ல நிற்கிறாங்க. வாசல்ல நின்றுகிட்டு ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்த அந்த பகுதியுடைய வாசல்ல நின்றுகிட்டு தேடுறாங்க. என்னடா செய்யலாம், இப்ப முடியுமா முடியாதா? கிட்டக்கு நெருங்கியாச்சு. அதுல 10 பேர் 12 பேர் அனுப்புனதுல 10 பேர் சொல்றான் நம்மளால முடியாது, அவங்க நம்மளோட பலசாலிகளா இருக்காங்க, நம்மளோட பெருசா இருக்கிறாங்க, நாம் அவர்கள் முன்னாக வெட்டுக்கிளி போல நிற்கிறோம், அவர்களுடைய பார்வையிலே நாம் வெட்டுக்கிளிகள் தான் அப்படிங்கிறான். அவங்க பெரிய மனுஷனா இருக்கான், நான் வெட்டுக்கிளி போல இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும்? எங்க நின்றுட்டு அந்த பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் தேசத்தை அடைகின்ற அந்த நேரத்தில் நின்றுட்டு அந்த வெற்றியின் விளிம்பில் தோல்வியை தழக்கூடிய செய்தியை அவர்கள் தாங்கியவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போதான் இன்னும் 2 பேர், யோசுவா, அந்த யோசுவாவோட சேர்ந்து இன்னொரு நபர், 2 பேர் சொல்றாங்க, இல்லை, ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு முன்னால் சென்றது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் எங்களை காப்பாற்றியது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் இதோ இந்த வெற்றியின் விளிம்புக்கு எங்களை அழைத்து வந்தது, அதனால் ஆண்டவருடைய விருப்பப்படி எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதான் அவங்க சொன்ன செய்தி. 12 பேர்ல 10 பேர் முடியாதுங்கிறான், 2 பேர் முடியுங்கிறான். எந்த இடத்துல வெற்றியோட விளிம்புல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நின்று கொண்டு சொல்லுகின்ற செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த புத்தாண்டில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கல, ஆண்டவர் ஆசீர்வாதம் வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்ல, முன்னால சென்று அந்த வெற்றியை கொண்டு வருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான தளர்ச்சி, அதுதான் நம்மளை பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டே போகுது. புது வருஷமா என்ன பெருசாக கிடைச்சிட போகுது அப்படின்னு சில பேருக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கு. அதுவும் ஒரு எண்ணிக்கை. போன வருஷம் 2024, இந்த வருஷம் 2025, எந்த ஒரு பெரிய மாற்றமும் வந்துவிட போவதில்லை அப்படின்லாம் யோசிக்கிறோம். கிடையாது. உன்னுடைய வெற்றிகளும் இந்த ஆண்டை நிர்ணயிக்க போவதில்லை, உன்னுடைய தோல்விகளும் இந்த ஆண்டை நிர்ணயிக்க போவதில்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். உன்னுடைய வெற்றியும் இந்த ஆண்டை நிர்ணயிக்க போவதில்லை, உன்னுடைய தோல்விகளும் இந்த ஆண்டை நிர்ணயிக்க போவதில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே இந்த ஆண்டை நிர்ணயிக்க போகிறது. போன வருஷம் வெற்றியா இருந்து அதனால இந்த வருஷம் வெற்றியா இருக்கும் அப்படின்னு பகல் கனவு காணக்கூடாது. போன வருஷம் தோல்வியாகவே இருந்தது, சோகமாகவே இருந்தது, வலியாகவே இருந்தது, இழப்புகளாகவே இருந்தது, அதனால இந்த வருஷம் அப்படிதான் இருக்கும். கிடையாது. போன வருஷத்துல வெற்றியோ தோல்வியோ உன்னுடைய பலவீனமோ பலமோ எதுவுமே இந்த ஆண்டை பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. ஆண்டவருடைய அருள் மட்டுமே இந்த ஆண்டை பாதிக்கும். இதான் நம்ம இந்த ஆண்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய செய்தி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே இந்த ஆண்டு உங்களை பாதிக்கும்.
அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசிரை தரும், அருளை தரும், அமைதியை தரும். ஆசிரை தரும், அருளை தரும், அமைதியை தரும். அமைதி தாங்க வேண்டி 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் தான் அன்னை மரியாளை நம்முடைய ஆண்டவரின் தாய் என்று கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடணும்? ரொம்ப முக்கியமானது. ஒரு பங்கில் குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தில் பிரிகிற அளவுக்கு இருக்கிற ஒரு தம்பதியர் போய் குருவானவரை சந்திக்கிறார். இது மேலை நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ போய் சந்திக்கின்ற பொழுது அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. குருவானவர் சொல்கிறார், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்ட்டு. அவங்க வீட்டுக்கு போகிறார். அவங்க வீட்டில் போகும்பொழுது சில விஷயங்கள்லாம் அவங்க அந்த திருமணத்தின் போது எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த திருமணத்தில் கட்டின ரிப்பன், அந்த ரிப்பன்லாம் அவங்க சுருட்டி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த ரிப்பனை எடுத்துகிட்டு வர அந்த குருவானவர் சொல்கிறார். அந்த குருவானவர் சொல்லுகின்ற பொழுது இவர்களும் அந்த ரிப்பனை எடுத்துகிட்டு வராங்க. இவங்க ஏற்கனவே பேசி ஏறக்குறைய திருமண முறிவுக்காக தயாராக இருக்கின்ற ஒரு தம்பதியர்கள் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த குருவானவர் பார்க்குறாரு. குருவானவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, உங்களுடைய திருமணமும் இது போல் ரொம்ப சிக்கலாயிடுச்சு. நம்ம போட்டு சுருட்டி வச்சுருந்தோம்னா நிறையா முடிச்சுகள் விழுந்திருக்கும். அப்போ முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்க வேண்டும் என்று அன்னை மரியாளை பார்த்து மன்றாடுங்கள் என்று அந்த குருவானவர் அவர்களோடு சேர்ந்து மன்றாடுகிறார். அதனால தான் அந்த முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா அப்படிங்கிற ஒரு மாதா நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதா அந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தையும் எடுத்து அவளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தெம்பையும் புதிய உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் ஊட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, அதனால தான் மாதாவை இன்னைக்கு முதல் நாளில் வைக்கிறோம். ஏன்னா நம்முடைய பழைய காலம் ரொம்ப இனிமையான காலம் கிடையாது. அதில் பழைய காலங்களில் நிறைய பழைய வழிகள் இருக்கிறது, பழைய வேதனைகள் இருக்கிறது, பழைய சிக்கல்கள் இருக்கிறது, பழைய பயம் இருக்கிறது, பழைய கோபங்கள் இருக்கிறது, பழைய அந்த விரக்தியான சூழ்நிலைகள் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. அந்த பழைய முடிச்சுகள் நிறைய இருக்கு. இந்த பழைய முடிச்சுகள் எல்லாம் அகற்றக்கூடிய வேலையை அன்னை மரியாள் செய்வாள். உனக்கு முன்னால் சென்று உனக்கு ஆசீர்வாதம் தந்து வெற்றியை தருகின்ற வேலையை ஆண்டவர் செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டு வேலையும் நடக்கும். ரெண்டு வேலையும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் நடக்கும். நம்முடைய பழைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த குறைபாடுகள் அதெல்லாம் காணாவூரில் அந்த திருமணத்தில் குறைபாடு இருந்தது. அந்த திருமணத்திற்குள்ள அன்னை மரியாள் நுழைந்த உடனே அந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்க தொடங்கியது. அதுபோல குறைபாடுகள் எல்லாம் அவள் நீக்குவாள். ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளிலே இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுகின்ற அற்புதமான நாள். அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிலாம் பயப்பட வேண்டாம். வெற்றியோ தோல்வியோ ஆண்டவர் உங்களை ஞானத்தால் உறுதிப்படுத்துவார். வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையால் நிரப்புவார். அது எப்படி இருக்கோ, இருள் சூழ்ந்திருக்கோ பகல் சூழ்ந்திருக்கோ, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தந்து உங்களை உறுதிப்படுத்துவார். இதெல்லாம் ஆண்டவர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அதனால தான் இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்த உடனே நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பற்றி வாசித்தோம். ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் 6 விஷயங்களை செய்கிறார். 6 விஷயங்கள் ஆண்டவர் 6 விஷயங்களை செய்கிறார். உனக்கு ஆசி வழங்குகிறார், உன்னை காப்பாற்றுகிறார், அவருடைய திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்கிறார், உன் மீது அருள் பொழிகிறார், தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்புகிறார், உனக்கு அமைதியை அருள்கிறார். அப்ப 6 விஷயங்கள். இன்றைய அந்த ஆசீர்வாதம்ங்கிறது அவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதம். 6 விஷயங்கள் ஆண்டவர் சொல்றார். திருப்பி நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குகிறார், முதல் விஷயம். 2வது விஷயம், உன்னை காக்கிறார். 3வது விஷயம், அவருடைய திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்கிறார். 4வது விஷயம், உன் மீது அருள் பொழிகிறார். 5வது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்புகிறார். 6வது, உமக்கு அமைதியை அருள்கிறார். அப்ப ஆண்டவர் 6 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு திருவுள்ளம் பற்றி இருக்கிறார். அதனால அற்புதமாக ஆண்டவரை நோக்கி இந்த ஆசீர்வாதங்கள் எனதாக வேண்டும் என்று மன்றாடும். மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன், ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மீண்டுமாக ஒவ்வொன்றாக சொல்ல ஆண்டவரை பார்த்து ஆமென். ஆண்டவரே எனக்கு வேண்டும், ஆண்டவரே எனக்கு உண்மையாகவே வேண்டும், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு உறுதியாக வேண்டும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் சவால்கள் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு வேண்டும் என்கின்ற ஒரு உருக்கமான மன்றாட்டோடு நான் இந்த ஆசீர்வாதத்தை கூற நீங்கள் ஆமேன் என்று உரக்க கூறி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக,
ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக.